NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல 10thல first subdivision கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா factorize தான். ஸோ போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கியூப்ன்ற கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியூபு தனித்தனியாக இருக்குது. அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் கிவன் அல்லது என்ன டைப் ஆஃப் ஐடென்டிட்டின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த ஐடென்டிட்டி எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதோடைய ஷார்ட்ஸை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அல்ஜிப்ரான்ற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய எல்லா ஐடென்டிட்டிஸையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 27y³ + 125z³ கியூபு தனித்தனியாக இருக்குது. ஹோல் கியூபாக இருந்தால் வேறு ஃபார்முலா, தனித்தனியாக இருந்தால் வேறு ஃபார்முலா. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 27 நான் கியூபாக பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 3y the whole cube. ஏன்னா 3ஐ கியூப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 27. அதே மாதிரி ஒய்யை கியூப் பண்ணிங்கன்னா y³. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 125ஐ எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம்? 5z the whole cube. ஓகேங்களா? ஸோ இப்போ இது a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன? a³ + b³ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபை விட்டுடுங்க, என்ன இருக்கும்? a + b. இந்த கியூபு தனித்தனியாக இருக்குதுன்னா கியூபை விட்டுட்டு எழுதுங்க, தட் இஸ் a + b. அடுத்தது இன்டூ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை போட்டுட்டு ஸ்கொயர், கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரணும். செகண்ட் நம்பர் என்னவோ அதை போட்டுட்டு ஸ்கொயர். இந்த இடத்துல எப்போவுமே ப்ளஸ் தான். அதே மாதிரி ஃபார்முலாவில் என்ன சிம்பிளோ அதே சிம்பிள் தான் இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ ஆப்போசிட் சிம்பிளை போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றத புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ a³ + b³ = a + b × a² + b² - ab. இப்போ அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3y. ஸோ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னா 3y. அதே மாதிரி பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5z. ஓகேங்களா? இந்த கியூபுக்கு கியூபு கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி ப்ளஸுக்கு ப்ளஸ். ஸோ இந்த வேல்யூ எடுத்து எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ = அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதினாலும் சரி. ஸோ நம்மளுடைய ஃபார்மேட்டில் ரைட் சைடில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a + b அப்படின்னா என்ன வரும்? ஏக்கு பதிலாக 3y + பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5z. அடுத்தது பார்த்தீங்கன்னா a². என்ன அர்த்தம்? இதை ஸ்கொயர் பண்ணும். நீங்கள் டைரெக்டாக போட்டாலும் சரி அல்லது நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டாலும் சரி. ஸோ டைரெக்டாக போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் ஸ்டெப்பு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நம்ம இந்த மாடலில் நிறைய இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி போட்டதெல்லாம் நிறைய பார்த்துட்டதுனால டைரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்போடைய அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். 3ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 9. ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y². எப்பவுமே ஸ்கொயர்னு இருக்கும்போது நம்பரையும் பண்ணணும், அந்த ஆல்ஃபபெட்டையும் பண்ணணும். ஸோ இதை முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? சிம்பிள் ப்ளஸ். அடுத்தது என்ன இருக்குது? பியை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ b என்ன இருக்குது? 5. ஸோ 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25, தட் இஸ் 5 × 5. அடுத்தது z ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? z². மைனஸ் இருக்குதுங்களா? அந்த மைனஸ் எடுத்து போட்டுக்கும். a b அப்படின்னா என்ன அர்த்தம்? a × b மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 5s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 15. அதே மாதிரி y × z என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா yz. ஸோ அவ்வளோதான். ப்ராக்கெட் எடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த a³ + b³ இந்த கொஸ்டினை தான் நம்ம எப்படி ரீரைட் பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா a + b × a² + b² - ab. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன். இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 64m³ - 343n³ கொடுத்துருக்குறாங்க. ஸோ கியூப் எப்படி இருக்குது? தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த m³ இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் நம்மளால் கியூபாக பிரிக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 64ஐ எப்படி பிரிக்கலாம்னா 4 4s are 16, 16 4s are 64. அப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னா 4³ அதாவது 4mன்னு போட்டுட்டு the whole cube. தனித்தனியாக கியூப் போடாதீங்க, மொத்தமாக சேர்த்து கியூப் போடுங்க. அடுத்தது 343 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7³ சொல்லிட்டு பிரிக்கலாம். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாத நம்பர் இருக்குதுன்னா இந்த LCM மெத்தட் அடாப்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ இதில் எந்த டேபிளில் போகணும் பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் தவிர வேறு எதுலையுமே போகாது. 7 4s are 28, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 29 30 31 32 33 34. ஸோ 6 வருதுங்களா? ஸோ 7 9s are 63. ஸோ 7 7s are 49, 7 1s are 7. ஸோ 7³ பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 343. ஸோ அப்போது 7n the whole cube. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a³ - b³. ஸோ ஃபார்முலா எழுதலாங்களா? ஸோ அப்போ a³ - b³ = கியூப் இருக்குதுங்களா? தனித்தனியாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ண சொன்னேன்? அதை கியூப் இல்லாமல் எடுத்து எழுதுங்க, தட் இஸ் a - b. அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன வரும்?
ஃபஸ்ட் நம்பரை போட்டுட்டு ஸ்கொயர் கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரும். செகண்ட் நம்பரை போட்டுட்டு ஸ்கொயர், இங்கே மைனஸ், அதாவது முன்னாடி ப்ராக்கெட்டில் மைனஸ்ன்னு இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதணும். தட் இஸ் ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். எப்போவுமே ஃபார்முலா ஓரியன்ட் சம்ஸ்க்கு ஃபார்முலாவை எடுத்து எழுதி அந்த வேல்யூக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு நீங்கள் எழுதுனீங்கனாலே பாதி கிளாரிட்டி கிடச்சிடும். இப்போ அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஸோ என்ன இருக்குது, ஏக்கு பதிலாக 4mன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4m. அதே மாதிரி பிக்கு பதிலாக மைனஸுக்கு மைனஸ் இருக்குது, கியூபுக்கு கியூப் இருக்குது. அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்றதை மட்டும் எடுத்து எழுதணும், 7m. கொஸ்டினை வேணும்னா இங்கே ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைட், அதை தான் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏ மைனஸ் பின்னா என்ன வரும், ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 4m மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7n. ஸோ நீங்கள் எந்தெந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பென்லையோ சும்மா டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இன்டூ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஏ ஸ்கொயர் டைரெக்டாக பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, எம்மை ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் பியை ஸ்கொயர் பண்ண போகிறோம். 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, என்னை ஸ்கொயர் பண்ணால் என் ஸ்கொயர். அடுத்தது ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஏபி அப்படின்னா ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 7s என்னென்னு பார்த்தீங்கன்னா 28. எம்மையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா mn. ஸோ அவ்வளோதான். இது எதையும் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ். அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது n வேறு வேறு வேரியபிள் இருந்ததுனாலே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான நிறைய கான்செப்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேட் ஈஸி, அதே மாதிரி நம்பர்ஸ், அல்ஜீப்ரா, ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாபிக்ஸுமே நான் போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட் பேசிக்லேருந்து உங்களுக்கு எல்லா விஷயமுமே கிளியராக புரியும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.